அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்கறது மாமிசம் உண்பதால் நமக்குள் ஏற்படும் மனநிலை மாற்றங்கள், சிந்தனையில் ஏற்படும் மாற்றங்கள், உணர்வுகளில் ஏற்படும் மாற்றங்கள் எந்த மாதிரியாக இருக்குது, இது நல்ல விதமாக இருக்குதா, ஏன் நமது முன்னோர்கள் முடிந்தவரை மாமிசங்களை தவிர்ப்பதற்குண்டான யோசனைகளை சொன்னாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்த்துடலாம். இது உணர்வு பூர்வமாக நான் எனக்குள் உணர்ந்த விஷயங்கள். இது எங்கேயும் கேட்டோ அறிந்தோ தெரிந்தோ நான் சொல்லலை. இது நான் உள்ளூர உணர்ந்த விஷயம். எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 மாதங்களாக மாமிசமே சாப்பிடாம, ஏன்னா அதற்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாமிச உணவுகள் அடிக்கடி நிறைய எடுத்துப்பேன், நிறையா சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். எப்பொழுது என்னுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கடவுள் பற்றின சிந்தனை, ஆத்ம விசாரம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மனம் ஈடுபட ஆரம்பித்ததோ, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதங்கள் நான் சுத்தமாக மாமிசமே சாப்பிடலை. அப்படி சாப்பிடாமல் இருந்தப்போ எப்படியான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா, அமைதி அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைன்னு சொல்கிறத விட இயற்கையாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கிறது. எந்தவித உணர்வுகளுக்கும் ஆட்படாமல், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாதாரணமாக நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் நம்ம ஒரு வேலைகள் செஞ்சிட்ருப்போம். ஒரு வேலை செஞ்சு முடித்ததுக்கும் இன்னொரு வேலை செய்கிறதுக்கும் இடையில் சிறிது கால அவகாசம் நமக்கு கிடைக்கும். அது மேபி அது 2 நிமிடமாக இருக்கலாம், 10 நிமிடமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், அல்லது 1 மணி நேரம், வாட் எவர் இட் இஸ், அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய உடல் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். வேலைக்கு தகுந்தாற்போல் அதற்குண்டான ஓய்வு நம்மளுடைய உடல் எடுக்கும். அப்போ இந்த மனம் அப்படின்றது ஒரு சில எண்ணங்கள் இருக்கும், அதில் சில உணர்வுகள் நம்ம அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியான உணர்வுகள் காய்கறிகள் உண்ணும் பொழுதோ இல்லை மற்ற நார்மலான சாப்பாடு சாப்பிடும்போதோ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு இலகுவான மனநிலை, ஒரு என்னை நானே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன். மரத்தில் ஒரு கிளை இப்படி அழகாக ஆடிட்டு இருக்குது, ஒரு காற்றுக்கு அப்படி இலை இப்படி லேசாக ஆடிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு மென்மையான ஒரு மனநிலை, அப்படி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் எனக்கு இருந்தது. இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண மனித பிறவி தானே. 4-5 மாதங்கள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, ஒரு சிறிய ஒரு சபலம் நம்ம மனசுக்குள்ள. இந்த நான்வெஜ் சாப்பிட்டு பார்த்தா என்ன, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டு பார்த்தப்ப அதில் அந்த சாப்பிடும்போது உணர்வு நல்ல சுவையாக தான் இருந்தது, எப்பயும் போல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம். பட் சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணி நேரத்துக்கு, ஒரு ஆஃப் டே என்ன ஆயிடுச்சுன்னா, மனசு ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு இனம் புரியாத பயம், வாழ்க்கை பற்றின ஒரு கவலை, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அது என்ன ஆயிருமோ, இது என்ன ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ஒரு தேவையில்லாத ஒரு பதட்ட நிலைக்கு நான் ஆளாகிறத நான் அங்கே புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த மாதிரி நமக்கு ஒரு மனநிலை ஏற்படுது. அந்த அன்னைக்கு நான் ஆக்சுவலாக கோழிக்கறி சாப்பிட்டேன். நான் இந்த ஆன்ம விசாரணம் பண்ணுறதுக்கு முன்னாலெல்லாம்
பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலராக கோழி அல்லது ஆடு அல்லது மீன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். ரொம்ப விசேஷமான நாட்களில் வந்து மூணையும் கலந்து சாப்பிட்றது கூட இருக்குது, அந்தளவுக்கு விசேஷமாக சாப்பிடுவோம் நம்ம பண்டிகை காலங்கள்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த அன்னைக்கு நான் சாப்பிட்ட இந்த உணர்வுகள் எனக்கு ஏற்படும் போது இப்படி ஒரு மனநிலை ஏற்பட்டது. இது ஏன் எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் எனக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு புரிகிறதுக்கேவும் நம்ம ஒரு 5 மாதங்கள் வந்து ஒன்லி வெஜிடபிள்ஸ் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு திடீர்னு நான்வெஜ் ஃபுட்டுக்கு கன்வெர்ட் ஆனோடனே நம்மளுடைய மனதிலும் எண்ணத்திலும் உணர்வுகளிலும் ஏற்படக்கூடிய வித்தியாசம் நம்மளுக்கு கண்கூட தெரியுது. குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாதம் ஆகும். இருக்கிற மனநிலைக்கும் அது சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மனநிலையே தான் இருக்குது. அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரவே முடியல. அப்போது எனக்கு ஒரு யோசனை, ஒருவேளை கோழி சாப்பிட்டா தான் அப்படி இருக்குமா? அப்போ ஆடு சாப்பிட்டா, ஆட்டுக்கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும், மீன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஓகே அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அப்போது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் அதிகமாக வெளிப்படுது, ஒரு விதமான பதட்ட நிலை இருக்குது, யார் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை நமக்கு வரமாட்டேங்குது. நம்மளுக்கு எதிரில் இருப்பவர்கள் நம்மை போல் மனிதர்கள் தான், அவர்களுடைய சுபாவம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, நம்மை போல் மனிதர்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதே மனசு அவரை பார்த்தோன்னே அவர் எனக்கு விருப்பம் இல்லாதவர், அவருடைய கேரக்டர் என்ன, அது என்ன இது என்ன, அவர் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணிடுவாரா, நமக்கு ஏதாவது வந்து தீங்கு விளைவிச்சிருவாரா, நமக்கு ஏதாவது வந்து ஒரு தீமை செஞ்சிருவாரா, அவரை செய்கிறதுக்கு முன்னால் அது என்னன்னு பார்த்து நம்ம அதை எப்படி தப்பிச்சுக்கிறது, இப்படியான ஒரு மனநிலை, ஒரு மனம் ஒரு சஞ்சலமான மனநிலையிலேயே இப்படியே தான் இருந்தது. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போது எனக்கு ரொம்ப வியப்பாயிருச்சு, என்னடா ஒரு சாதாரண ஒரு உணவு சாப்பிட்றதுல நம்மளுடைய மனநிலையில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளுடைய உணர்வுகளில் வந்து இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு எனக்கே ரொம்ப வியப்பாகவும் நம்பாமல் இருக்க முடியல. ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணுறேன், நான் இதற்கு முன்னால் இருந்த மனநிலை எப்படி இருந்தது, இப்போ ஏன் எனக்கு இப்படி ஒரு மனநிலை வருது, அதற்கு காரணங்களே கிடையாது, எந்த காரணங்களுமே கிடையாது. நான் இதற்கு முன்னால் எப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தோன்னே அதே மனிதர்கள் தான் என் முன்னால் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். பட் இப்போ பார்க்குறதுக்கும் அப்போ பார்த்ததுக்கும் இருக்கக்கூடிய கண்ணோட்டங்கள் வந்து மொத்தமாகவே வேறு மாதிரி இருக்குது. அப்போது எனக்கு அந்த க்யூரியாசிட்டி இனி அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் மீன் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அதில் வந்து மீன் சாப்பிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி சாப்பிட்ட மாதிரியோ இல்லை வந்து அந்த ஆட்டு இறைச்சி சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற மாதிரியான அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வெளிப்பாடுகள் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளூர ஒரு இன்டெப்த்தாக ஒரு சிறிய ஒரு மன பயம் ஒன்று இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சிறு அசைவுகள் ஏற்பட்டாலும் கூட அது நம்மளை நோக்கி தான் அந்த பிரச்சனை வருதோ, அவங்க தூரத்தில் நின்று ஏதோ நம்மளை அப்படி எதாச்சும் அவங்க பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு திரும்ப அவங்கள பார்த்து அவங்க யாரோ 2 பேர் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, நமக்கு அறிமுகமாக இல்லாதவர்கள், அவங்க எதாச்சும் நம்மளை பக்கம் பார்த்து திரும்பிட்டு அவங்க பாட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்மளை பற்றி பேசுவாங்களோ, நம்மளை பார்த்து இது சொல்லுவாங்களோ, நம்மளை பார்த்து அது சொல்லுவாங்களோ, அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நமக்கு ஒரு பயம் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சிறு எண்ணம் ஏற்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மணி நேரம் வந்து இதனுடைய பாதிப்பு இருந்தது எனக்கு. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள்
மன அமைதியாக இருக்கணும், நாம் மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா முடிந்தவரை மாமிச உணவுகளை தவிர்ப்பது அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்றதுக்கு உண்டான உண்மையான காரணம் அப்போதான் எனக்கு விளங்குச்சு. அப்போதான் இந்த ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயம், அனைத்து உயிர்கள் மேலும் அன்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உண்டான உண்மையான தாற்பயமே அப்போதான் புரிஞ்சுது. ஏன் இது சொன்னாங்க அப்படின்னா, நாம் ஒரு ஒரு வளர்ப்பு பிராணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், இல்லை இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ரொம்ப செல்ல பிராணிகளை ஏதோ நிறைய வளர்க்குறோம். அதெல்லாம் சாப்பிடக்கூடிய உயிரினங்களாக நம்ம இப்போ ஆடோ அல்லது கோழியோ அல்லது மீனோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அது நம்ம அதன் மேல் ஒரு பாசம் அல்லது ஒரு பிரியம், ஒரு அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அதை கொல்றதுக்கு நமக்கு மனசு வராது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த அனைத்து உயிர்கள் மேலும் அன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான உண்மையான காரணம் நம்மளுக்கு புரிஞ்சுது. அப்போ ஜீவகாருண்யம், அடுத்த உயிர்களை கொல்வது பாவம் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான உண்மையான காரணம் புரிந்தது. இவர்கள் நம்மளுடைய முன்னோர்களும் ஞானியரும் ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. மிகப்பெரிய மிகப்பெரிய அவங்கள புத்திசாலின்னு சொல்கிறதா இல்லை அவங்கள எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு லெஜண்ட்ஸ் தேர். நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அவங்களுடைய நம்மளுக்காக கொடுத்து விட்டு சென்ற ஏகப்பட்ட போதனைகளில் ஒரு சில பர்சன்டேஜ் நம்ம கடைபிடிச்சாலே நம்ம கடை தேறிடுவோம் அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதில் இந்த ஒரு சின்ன விஷயம் தான் இப்போ அடுத்த உயிர்கள் மேல் அன்பு வைங்க, மாமிச உணவு சாப்பிடாதீங்க, மற்ற உயிர்களை தன் மேல் அன்பு வைங்க இப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம், அடுத்த உயிர்கள் மேலே இருக்கிற அக்கறை இருக்குதோ இல்லையோ, முதல்ல தன் உயிரை சரியான வழியில் நடத்தி செல்வதற்கு அவைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், நீயா இருப்படா அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணமாகவே இது எனக்கு தெரியுது. ஸோ இப்படி இருந்துட்டோம்னா அவங்கவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மீனோ அல்லது கோழியோ அல்லது ஆடோ இல்லை ஏதோ ஒரு உயிரினத்தை நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய உயிரினம் அது பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்கும். அது நம்மளுடைய விருப்பத்திற்காக அதை கொன்று சாப்பிட்டு அதனால் நம்மளும் பாதிப்படைஞ்சு அந்த ஒரு இனமும் அழிஞ்சு எதுக்கு இவ்வளவு வேலை அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவமாகத்தான் இதை பார்க்குறேன். ஸோ முடிந்தவரை நம்ம காய்கறிகளையும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிட்டு நமது உடலையும் நமது மனத்தையும் நமது எண்ணங்களையும் நமது உணர்வுகளையும் அன்பின் வழியே செலுத்தி அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.